Hello everyone, welcome back to Mr. Jashan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிளிக்கூடு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன்லெஸ் சிக்கனை வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டு அதை ஃபோர்க் வச்சோ இல்ல கை வச்சோ நல்லா செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு பொட்டேட்டோஸை பாயில் பண்ணி அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர், கார்லிக், அப்புறம் 2 சில்லி அது மூணையும் வந்துட்டு பேஸ்ட் மாதிரி லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனியனை வந்து ஒரு சின்ன ஆனியனை எடுத்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பிரெட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பண்ண போகிறது கிளிக்கூடு ரெசிபி இல்லையா? ஸோ வெர்மிசிலி தான் அந்த லுக் தரும். ஸோ வெர்மிசிலியும் பிரெட் கிரம்ஸையும் நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கிறோம். இப்போ சீசனிங்க்கு நம்ம என்னென்ன எடுக்கணும்னா ரெட் சில்லி பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம், சாட் மசாலா கொஞ்சம், நெக்ஸ்ட் கஸ்தூரி மேத்தி, சோயா சாஸ் எடுத்துருக்கோம். அது வந்து கொஞ்சம் சால்ட் டேஸ்ட் தரும், பட் ஆனால் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க சிக்கன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆனியன், சாப் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியன், இது எல்லாமே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனியன் போட்டாச்சு. அடுத்து மேஷ் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த ஜிஞ்சர், கார்லிக், அப்புறம் சில்லி அரைச்சி வச்சிருந்தோம்ல அது எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொரியாண்டர் லீஃப், ஓகே. இப்ப இது எல்லாமே இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க சீசனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுல நல்லா எல்லாமே நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சிக்கனும் பொட்டேட்டோஸ் எல்லாம் நல்லா மேஷ் ஆகிக்கணும். நல்லா பைண்ட் ஆனாதான் ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நல்லா பைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நெக்ஸ்ட் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா சால்ட் ஹாஃப் தான் ஆட் பண்ணோம், ஏன்னா சோயா சாஸ்லயே கொஞ்சம் சால்ட்டினஸ் இருக்கும், அதனால ஹாஃப் சால்ட் தான் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரெட் ஏன் ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சம்டைம்ஸ் வந்து பொட்டேட்டோ வந்து நம்ம எண்ணெயில பொரிக்கிறப்ப தனியா பிரிய ஆரம்பிச்சிடும். நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க மிக்சரை வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பால்ஸா எடுத்து நடுவுல வந்துட்டு ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம நெஸ்ட் ஷேப்ல பண்றதுனால இது பண்றோம். இல்ல உங்களுக்கு நமக்கு எந்த ஷேப்ல தேவையோ அது அந்த ஷேப்ல நம்ம வந்து அது பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையுமே நெஸ்ட் ஷேப்ல பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் மைதாவும் அதுல வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதுல வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு தின் பேட்டர் கன்சிஸ்டன்சில அதை வந்து வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த நெஸ்ட்டை அதுல வந்து கோட் பண்றதுக்காக.
நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த தின் கன்சிஸ்டன்சி பேட்டர்ல அந்த கட்லெட்டை வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலயும் படுற மாதிரி. இப்போ அந்த கோட் பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து அது மேல நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பிரெட் க்ரம்ஸையும் அந்த வெர்மிசிலியும் சேர்த்து அது மேல போட்டுருங்க. ஒரு பேன்ல நல்லா ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம அதை எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம எல்லாமே பாயில் பண்ணது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா அந்த வெர்மிசிலியில் கோல்டாகிற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மிடில் வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊற்றிடுங்க, அப்போ தான் அது நல்லா ரோஸ்ட் ஆகும். வெர்மிசிலி நல்லா ப்ரௌன் ஆனோடனே இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த டெக்ஸ்சர் தெரியுதுங்களா, நல்லா நெஸ்ட் நிறைய எடுத்து பாருங்க. நம்மளோட கிளிக்கூடு ரெசிபி ரெடி. மேலே சும்மா எக் மாதிரி தெரியறதுக்காக நான் கிரவுண்ட் நட்ஸை வச்சிருக்கேன்.